தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில், கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளிகளில் பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணியை, கழிவறையை தூய்மைப்படுத்தும் பணியை செய்வதற்காக தன்னார்வர்கள் என்ற நிலையிலே அந்த பாரத தூய்மை இயக்கம் சார்பாக, புதுவாழ்வு திட்டத்தின் சார்பாகவும் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய், 2250 ரூபாய் என்ற வகையிலே முதலில் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் காலையில் 7 மணிக்கே சென்று தூய்மை பணியை முடித்துவிட்டு பள்ளியில் இருக்கிற விளையாட்டு மைதானம், கிளாஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய வகுப்பறைகள், தலைமை ஆசிரியர் அறை அத்தனையுமே சுகாதாரம் செய்துவிட்டு அவர்கள் வருவதற்கு முழு நேரமாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை தன்னார்வலர்கள் என்று சொல்லி ஒன்றிய அரசு திட்டமாக அறிவித்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற தொகை மிக குறைவானது. ஆனால் பணி அதிகமானது. 11 ஆண்டுகளாக என்றைக்கு இந்த திட்டம் துவக்கப்பட்டதோ அன்றைக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை இன்றைக்கு வரை உதவித்தொகை உயர்த்தப்படவில்லை. வெக்கமா இல்லை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும்? எவ்வளவு மோசடியான திட்டம்! திட்டம் என்று அறிவித்தால் அவர்கள் வாழ்நிலையை பற்றி கவலைப்படாத ஒன்றிய அரசு, மாநில அரசு. தமிழ்நாட்டில் இருக்கிற 34,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள், தருமபுரி மாவட்டத்தில் 1348 அரசு பள்ளிகள், ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொருத்தர். அது உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் அதிகமான அரசு மேல்நிலைப்பள்ளியில் 3000 பேர் பயில்றாங்க. அதே மாதிரி அவையார் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில எண்ணிக்கை அதிகம். இப்படி அரசு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியிலே மாணவர்கள், மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் நியமனம் ஒருத்தர் தான் முழுமையா செய்யணும். இது கொஞ்சம் கூட மனிதாபிமான அற்ற செயலாக மாநில அரசும் மத்திய அரசும் இந்த திட்டத்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.